சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. கூலிப்படைங்கிறது இன்னைக்கு நேற்று உருவானதல்ல. தமிழ்நாட்டில் 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தா கொலை பண்ணுறதுக்கு அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 வருஷமாக கூலிப்படைகள் இப்போ அதிகமாகிடுச்சு. இன்டர்நெட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான். என்ன சார் சொல்றீங்க? கூலிப்படைக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா காவல்துறையில் அப்போ இந்த மனித உரிமை இயக்கங்கள் இதெல்லாம் இல்லை. என்ன பண்ணுவாங்க, இந்த கூலிப்படை வந்தான்னு வைங்க, கையோட முட்டியை உடைச்சி விட்டுறான். அதுக்கப்புறம் அவன் கையை அதுக்கப்புறம் அவன் கொலை பண்ண ஒருத்தன் வெட்டக்கூட முடியாது. எல்லாருமே என்கவுண்டர் தப்புலாம் பேசாதீங்கன்னு சொல்றேன். இந்த குற்றவாளிகள் குற்றம் நடந்த இடத்துல என்னென்ன பண்ணுவாங்கங்கிறத நாங்கள்லாம் கண்ணால பார்த்துருக்கோம். என்ன சார் பண்ணுவாங்க? கொலைகள்லாம் கொடூரமா இருக்கும், பாலியல் பலாத்காரம் எல்லாம் கொடூரமா இருக்கும். ஒரு சில குற்றவாளிகள் இருக்காங்க, நான் அந்த கேங் பேரை சொல்ல விரும்பல, அடிச்சு போட்டு ரத்த வெள்ளத்துல மிதப்பாங்க, சுத்தி பாட்டு போட்டு டான்ஸ், அதை சுத்தி டான்ஸ் ஆடுவாங்க. என்கவுண்டர் பண்ணாம கூலிப்படையை ஜெயிலில் அடிச்சிங்கன்னா ஜெயிலில் அவன் என்னென்ன வேலை பண்ணுறான், இதை நான் வழக்கறிஞராக தான் அதை நான் கண்டுபிடிச்சேன். காவல்துறைக்கும் போது இது எனக்கு தெரியும். ஓகே, ஜெயிலில் இருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஜெயிலேயே கூலிப்படை ஆப்ரேட் பண்ணுறாங்க. எல்லா வழக்குகளுக்கும் என்கவுண்டர் தீர்வாங்க. ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் ஈடுபட்டவங்களை என்கவுண்டர் அது எனக்கு உடன்பாடு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் பல சந்தேகங்கள். என்ன சந்தேகம் சார்? உங்களுடைய பார்வையின்படி தற்போது இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு எதை நோக்கி சார் பயணமாகிட்டு? ஆம்ஸ்ட்ராங் கொலையில் நமக்கு தெரிய வேண்டியது இவர்களை ஏவியது யார், இதற்கு பின்னணியில் யார், இவர்கள் பணம் கொடுத்து இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆற்காடு சுரேஷ் கொலைக்காக பழி வாங்கணுங்கிறத நம்ப முடியாது. ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திருமதி வரதராஜன் வந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் இந்த கூலிக்கு கொலை செய்கிற கொலை தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. குறிப்பாக இந்த கூலிப்படையுடைய அட்ராசிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சமீபத்தில் நெல்லையில் தீபக் பாண்டியன் கொலை, அதுவும் ஒரு கூலிப்படை கொலை. தலைநகர் சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை, அதுவும் ஒரு கூலிப்படை கொலை. எப்படி சார் முதல்ல இந்த கூலிப்படை உருவாகுறாங்க, இந்த கூலிப்படை எப்படி செட் பண்ணுறாங்க, எப்படி ஒரு கொலையை கமிட் பண்ணுறதுக்கு என்ன பேக்ரவுண்டில் என்ன சார் நடக்குது? கூலிப்படைங்கிறது இன்னைக்கு நேற்று உருவானதல்ல. அது ரொம்ப வருஷமாக கூலிப்படைங்கிறது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்குது. தமிழ்நாட்டில் 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தா கொலை பண்ணுறதுக்கு அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 வருஷமாக கூலிப்படைகள் இப்போ அதிகமாகிடுச்சு. இன்டர்நெட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான். என்ன சார் சொல்கிறீங்க? கூலிப்படைக்கு நான் இடையிலே எடுத்து கொடுத்தேன். கான்ட்ராக்ட் கில்லர்ஸ்னு பேர் அவங்களுக்கு. ஓகே, இவ்வளவுக்கு 5 லட்சம் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த இன்டர்நெட்டில் அதெல்லாம் எடுத்து கொடுத்து 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் காவல்துறைக்கு அனுப்புனாங்க. ஹைதராபாத்லேருந்து கொடுக்குறாங்க. இப்போ பாம்பேலெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா துப்பாக்கியோடு சுட்டுட்டு போய்கிட்டே இருப்பான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாண்டி பஜாரில் ஒரு வக்கீலை சுட்டாங்க, துப்பாக்கியில் சுட்டுட்டு போயிட்டான். இன்றைக்கி வரை அதை கண்டுபிடிக்க முடியலை. அதில் இன்வால்வ் ஆனவன் பாம்பே, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மும்பையை சேர்ந்தவர்கள். மும்பையிலெல்லாம் தாதாக்களும் அதிகம், கூலிப்படைகளும் அதிகம். எப்போவுமே ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் ஒரு எதிரி இருப்பான். பணக்காரனுக்கு அந்த எதிரி வந்துட்டான்னா பணத்தை வச்சுக்கிட்டு அந்த எதிரியை தீர்த்து கட்டுறதுக்கு ரொம்ப எளிதான வேலை இந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ். அதனால தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் கான்ட்ராக்ட் கில்லர்ஸாக ஒடுக்கணும். அதை ஒடுக்குனா தான் பயப்படுவாங்க. அதை எப்படி ஒடுக்குவாங்கன்னா என்கவுண்டர் போட்டு தான் ஒடுக்குவாங்க. ஆரம்பத்தில் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா காவல்துறையில் அப்போ இந்த மனித உரிமை இயக்கங்கள் இதெல்லாம் இல்லை. என்ன பண்ணுவாங்க, இந்த கூலிப்படை வந்தான்னு வைங்க, இந்த கையோட முட்டியை உடைச்சி விட்டுறான் போலீஸ். அதுக்கப்புறம் அவன் கையை போய் அதுக்கப்புறம் அவன் கொலை பண்ண ஒருத்தன் வெட்டக்கூட முடியாது. அப்படி பண்ணாங்க. கையல்னா கையை ஒடிச்சு விடுவாங்க, மற்றபடி காலை ஒடிச்சு விடுவாங்க. அவன் செயல்படாத அளவுக்கு பண்ணி விட்டுருவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடித்தாலே பிரச்சனை வருது, இதெல்லாம் வருதுங்கும்போது ஆளையும் முடிச்சிடலான்னு சொல்லி சில இதுங்களில் என்கவுண்டருங்கிற பேரில் அடிப்பாங்க. ஓகே, அது மேலோட்டமாக பார்த்தாங்கன்னா பல பேர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் காவல்துறையில் இருந்து ஜுடிஷியரியுமே அதை என்கவுண்டர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க சார். எக்ஸ்ட்ரா ஜுடிஷியரி கில்லிங்கிறாங்க. அதை இல்லை, அது ஜுடிஷியரி பார்ப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா கொல்லப்பட்டவன் யார், அவன் மேலே எத்தனை வழக்குகள் இருக்குது,
எந்த மாதிரியானதுன்னு ஒவ்வொரு கேஸ் டைரியும் எடுத்து படித்து பார்ப்பாங்க. ஓகே. அந்த கேஸ் டைரியில் மோசமாக இருக்கும் பட்சத்தில் கண்டுக்காமல் அப்படியே அடக்கி வாசிப்பாங்க ஜுடிஷியல். ஏன்னு கேட்டிங்கன்னா மோசமானவன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அதுக்காக நீங்கள் சும்மா சாதாரண ஆளுகளை ஒன்றும் மற்ற இது குற்ற வழக்குகளில் இப்போ திருடு இருக்குது, வெறும் சாதா திருடு இருக்குது, அவனெல்லாம் சொல்ல முடியுமா? நாட்டில் இது ஏற்றத்தாழ்வு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கிறவரை திருடுறவனை நம்ம ஒன்றும் பெரிய தண்டனை கொடுக்க முடியாது. ஆனால் ஆபத்தான குற்றங்களை பண்ணுற சில பேர் இருக்காங்க. ஓகே. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா டெக்காய்டின்னு ஒரு அஃபென்ஸ். டெக்காய்டி. இந்த டெக்காய்டிங்கிறது 4-5 பேருக்கு மேலே சேர்ந்து பண்ணுறதுக்கு பேர் தான் டெக்காய்டி. இந்த டெக்காய்டி அப்படிங்கிறது ஆந்திராவிலேருந்து மிகப்பெரிய ஸ்டூவர்ட்புரம் அப்படின்னு ஒரு கிரிமினல் செட்டில்மெண்ட் ஏரியா இருக்குது ஆந்திராவில். ஸ்டூவர்ட்புரம். அந்த ஸ்டூவர்ட்புரம் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஆந்திராவை சேர்ந்த ஒரு கவர்னர் ஆந்திராவை ஆண்ட ஒரு கவர்னர் ஜெனரல், அவன் ஸ்டூவர்ட் அவன் பேர். அவன் தான் என்ன பண்ணான், குற்றவாளிகளுக்கெல்லாம் அப்படி விடக்கூடாது, அவங்களுக்கு தனியாக வீடு கட்டி அங்கே அவங்கள குடி வைக்கணும், பிள்ளைகள்லாம் அங்கே வச்சு படிக்க வைக்கணும்னு சொல்லி கிரிமினல் செட்டில்மெண்ட் ஏரியான்னு சொல்லி ஸ்டூவர்ட்புரம் அவர் அந்த கவர்னர் ஜெனரல் பேரில் வந்தது. எல்லா குற்றவாளிகளையும் கொண்டு போய் அங்கே வச்சார். அங்கே இருந்துக்கிட்டே எல்லாரும் கன்சால்டேட் பண்ணி பெரிய அளவு குற்றம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பிள்ளைகளை படிக்க வைக்காமல் அவங்களையும் குற்றத்தில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டான். நல்ல எண்ணத்தோடு தொடங்கப்பட்டது. இந்த ஸ்டூவர்ட்புரம் கிரிமினல்ஸ் ரொம்ப ஃபேமஸ் டெக்காய்டிக்கு. இவங்க ஆபத்தான கிரிமினல் என்ன பண்ணுவான், அங்கேருந்து சென்னைக்கு தான் வருவாங்க. சென்னைக்கு வருவாங்க. அதில் ரொம்ப பேர் கிறிஸ்டின்ஸாக இருப்பாங்க. இருந்தாலுமே அவன் என்ன பண்ணுவான், அமாவாசை டைமில் சாமி கும்பிட்டுட்டுலாம் வருவான். அமாவாசை நெருங்கினா ஸ்டூவர்ட்புரம் கிரிமினல்ஸ் ஆப்ரேஷன் ஆகுமா. ஓகே. முன்னாடி ராம்ஜி நகர் அவங்களும் அமாவாசைக்கு சாமி கும்பிட்டு வருவாங்க. ஸோ அமாவாசை வந்துட்டு அங்கேருந்து வந்துடுவான் ஸ்டூவர்ட்புரம். ஸ்டூவர்ட்புரம் எப்படி எடுப்பான்னா, சிட்டிக்குள்ளே வர மாட்டான். சிட்டிக்குள்ளே நிறைய வீடுகள் இருக்குது. அவன் ஓப்பனை அடித்து இது பண்ணி கொள்ளையடிக்கிறவன், ரகசியமாக கொள்ளையடிக்கிறவன் இல்லை. அப்போ என்ன பண்ணுவான், நகர்ப்புறங்கள் புறநகர் பகுதிகளுக்கு போவான். இப்போ சென்னை இருக்குன்னா புறநகர் பகுதி, அப்போல்லாம் மாங்காடு அந்த மாதிரி இடங்கள்ல எங்கெங்கே வீடுகள் அதிகம் இல்லையோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறதுன்னு வைங்க வீடுகள். அந்த இடத்துல டெவலப்பிங் ஏரியா, அந்த இடத்துல பெரிய வீடுகளை யாரும் கட்டக்கூடாது. இந்த ஸ்ரீபெரும்புதூரில் எம்எல்ஏவை சுட்டாங்கல்ல, அது கொஞ்சம் ஹவாரியா கொள்ளையர்கள். ஆமாம், ஹவாரியா. அது புறநகர் பகுதி. ஆமாம். அந்த புறநகர் பகுதியில் பெரிய வீடை கட்டினீங்கன்னா, இந்த ஸ்டூவர்ட்புரம் வர்றவன், இந்த ராஜஸ்தான்லேருந்து வர பவாரியா, அவங்க எல்லாம் என்ன பார்ப்பான், முதல்ல ஸ்பை அனுப்பிடுவான். அந்த ஏரியாவுக்கு போய் ஸ்பை நோட்டமிடுவான். நோட்டமிட்டு அங்கேயே ஒரு வீடு எடுத்து தங்குவான். மாதக்கணக்கில் தங்கி அப்படியே பார்ப்பான். பார்த்துட்டு சரி, வீடு பெரிய வீடு எது இருக்குது, அந்த வீட்டில் ஆம்பளைங்க யார் இருக்கா, பொம்பளைங்க யார் இருக்கா, நகை போட்டு வராங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு வீடாக நோட்டமிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவான். ரைட், இந்த வீடு அப்படிங்கிற ஃபிக்ஸ் பண்ணுறது யாருன்னா, அவங்களுடைய ஸ்பை 2 மாதம் 3 மாதம் தங்கி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கேங்குக்கு இன்ஃபார்ம் பண்ணுவான். நான் வீடை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீங்கள் கிளம்பி வரலாம். அப்படிங்கும்போது இந்த பவாரியாவும் சொல்லி ஸ்டூவர்ட்புரம் அவங்களும் சொல்லி ஆந்திரா ஸ்டூடெண்ட் உள்ளே இறங்கி வந்தாங்கன்னா எல்லாம் துப்பாக்கியோட உருட்டு கட்டையோட ஒரு 6-7 பேர்னு வருவாங்க. இதுக்கு பேர் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் டெக்காய்டி கிரைம்ஸ். நம்ம தமிழ்நாட்டில் விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, அதில் இதே மாதிரி குரூப் இருக்குது, டெக்காய்டி குரூப். அவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெக்காய்டி குரூப் ஸ்டூவர்ட்புரம் எல்லாம் உள்ளே வந்தால், அப்போ திருடங்க எப்படி திருடுவாங்க, தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திருடுவான். ஆள் இல்லாமல் வீடை பூட்டிக்கிட்டு இருக்கிற வீட்டில் திருடுவான். டெக்காய்டி அப்படி இல்லை, ஆள் உள்ளே இருக்கும்போது தான் திருடுவான். உள்ளே இருக்கும்போது எப்படி திருடுவான், கதவை பூட்டெல்லாம் சாவி போட்டெல்லாம் ரகசியமாக திறக்க மாட்டான். உள்ளே வந்தோடனே காலில் ஒரே திருத்துவான் கதவை. அதில் திறக்கலைன்னா உருட்டு கட்டி வச்சு கதவை உடைப்பான். உள்ளே இருக்கிறவங்க அடிக்கிற சத்தத்தை கேட்டு ஐயோ என்னன்னு எந்திரிச்சாங்க. நான் உள்ளே போன உடனே அவங்க மத்தியில் ஒரு பயத்தை உருவாக்கணும்னு உள்ளே எந்திரிச்சு யார் யார் உட்காருக்காங்களோ எல்லாரும் தலையிலையும் அடிப்பது, ரத்த வெள்ளம் ஓடிடும், எல்லாம் இது பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் யாரும் துணைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சுற்றி இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் வெளியில் இதுக்கு தாப்பா போட்டுருவோம். உள்ளே தாப்பா போட்டு தூக்குவாங்க. இல்லை வெளியில் இந்த குண்டானின்னு இருக்குல்ல, அதை மொத்தம் போட்டுருவோம். அவங்க கதவை திறந்தாலும் திறக்க முடியாது, போட்டுருவோம், வெளியே லாக் பண்ணிடுவாங்க. ஸ்ட்ரீட் லைட்டுக்கெல்லாம் கல்லை வச்சு அடைச்சி உடைச்சிருவாங்க. ஸ்ட்ரீட் லைட் அப்புறம் முதல்ல காலி பண்ணிடுவாங்க. அவங்க சத்தம் கேட்டால் கூட இருட்டாக இருக்கும், அதனால தான் அமாவாசையை தேர்ந்தெடுப்பான். ஸ்ட்ரீட் லைட் அடிப்பான். உள்ளே போய் அடித்தான்னா தலை ரத்தம் ஓடும். ஓடனோடனே எல்லாம் பயந்த உடனே நகையை கழட்டுமா, உள்ளே இருக்கிற நகையை எடுத்து கொடுமா.
சில கேஸுகளில் பாலியல் பலாத்காரம் பெண்கள் இருந்தால் பண்ணுவான். இவளையும் பண்ணிட்டு அசால்ட்டாக போயிடும். இவங்க தான் ஸ்டூவர்ட்புரம் டெக்காய்டிஸ். இவ்வளவு ஆபத்தான குற்றவாளிகள். இவங்களை நீங்கள் பிடிச்சி என்ன பண்ணுவீங்க? ஆந்திராவில் இருப்பான், ஓடி போயிடுவான். அங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னா வாய்தாவுக்கு வர மாட்டான். இங்கேருந்து அதுக்கப்புறம் போலீஸ் போனால் அங்கே ட்ரேஸ் பண்ணி முதல்ல இந்த குரூப் தான் கமிட் பண்ணியிருப்பாங்கன்றது ட்ரேஸ் பண்ணுறதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது சார். போலீஸால் ரொம்ப ஈஸியாக அவங்க என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆந்திராவிலேருந்து தானே ஒரு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கைரகையெல்லாம் ரொம்ப ஈஸியாக விட்டுருப்போம். ஓகே. அதில் வந்து தமிழ்நாடு காவல்துறையில் அப்போ இருக்கும்போது நாங்கள்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ சுற்றி இருக்கிற நியர்பை ஸ்டேட்டில் நடக்கிற அஃபென்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ கர்நாடகாவில் ஒரு டெக்காய்டி நடக்குதுன்னா உடனே கர்நாடகாவுக்கு போய் அங்கே அந்த குற்றவாளியோட கையில் எடுத்து இங்கே கொண்டாந்து ரிசர்வ் பண்ணிப்பாங்க. சித்தூரில் நடக்குது அப்படின்னா சித்தூருக்கு போய் எடுத்து வைப்பாங்க. இந்த நெய்பரிங் ஸ்டேட் எல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. ஸோ இவங்க வரும்போது கையில் எல்லாம் ஈஸியாக விட்டுட்டு போவாங்க. கரெக்டாக பிடிச்சாங்க டெக்காய்டியை. பிடிச்ச உடனே தூக்கிட்டு வந்தாங்க. அப்போ தூக்கிட்டு வந்தால் ஒவ்வொருத்தனை 6 அடி இருக்கான். அவன் அடித்தானா காலி. மிக கொடூரமான ஒரு பண்ணான். போட்டு ஒரு 4 பேர்த்தை என்கவுண்டர் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூவர்ட்புரத்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கே பயந்துட்டான். ஓகே. ஏன்னா போனால் சொல்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் பவாரியா ஜாங்கேட் இருக்கும்போது பவாரியா கேங்கை பிடிச்சாங்க, கொண்டாந்து என்கவுண்டர் போட்டாங்க. அதுக்கப்புறம் பவாரியா குரூப் ராஜஸ்தான்லாம் கிராமத்தில் இது இருக்கும். அந்த கிராமமே குற்றவாளி கிராமமாக இருக்கும். கிராமத்துக்கு பஞ்சாயத்து தலைவர் இருப்பார். அங்கே ஒரு 400 குடும்பம் இருக்கும். அந்த குடும்பங்களுக்கு வந்து தலைவர்களுக்கு என்ன வேணுங்கன்னா எதிர்த்த உடனே வாரத்துக்கு ஒரு தடவை கொள்ளையடிப்பதற்கு ஏதாச்சும் மாநிலத்துக்கு கூட்டமாக போவாங்க. அவங்க போய் கொள்ளை அடிச்சுட்டு வந்தோடனே பஞ்சாயத்து தலைவருக்கு அந்த கிராம பஞ்சாயத்துக்கு கொஞ்சம் பங்கு கொடுப்பாங்க. பணத்தை கொடுத்து முடிஞ்ச உடனே விருந்து வைப்பாங்க என்டையர் கிராமத்துக்கும். அந்த 400 வீடு இருக்குன்னு வைங்க. 400 வீட்லேயும் கடாயை வெட்டி 400 இதுக்கும் திருவிழா மாதிரி விருந்து வைப்பாங்க. ராஜஸ்தான் போலீஸ் ஸ்டேஷனில் பக்கத்தில் இருக்கணும் என்ன பண்ணுவான், அப்பா விருந்து வச்சுருக்காங்கன்னா அவன் வந்து மாமூலம் வாங்கிட்டு போயிருக்கான். ஏன்னா எங்கேயோ கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சு பண்ணிடும். ஆனால் அந்த பஞ்சாயத்து அந்த போலீஸுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து மாநிலத்திலேருந்து அங்கே போய் பிடிக்க போனீங்கன்னா போலீஸ் கோஆப்ரேட் பண்ண மாட்டான், ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டான். அதுக்கப்புறம் அதையும் மீறி நீங்கள் போனீங்கன்னா பஞ்சாயத்து தலைவர் ஒவ்வொருத்தனை 6 அடியில் இருப்பான். ராஜஸ்தானில் யாரையும் உள்ளே விட மாட்டான். போனோன்னே உங்கள்கிட்ட என்ன கேட்பான்? ஆதாரம் கொடு. என் ஆள் தான் சொல்லிட்டு இதை கொள்ளையடிச்சானா ஆதாரத்தை கொடுக்கலன்னா வில்லேஜ் உள்ளே நுழைய முடியாது. ஸோ இவர்களெல்லாம் நீங்கள் பிடிச்சி இவங்களை வந்துக்கிட்டு பஞ்சாயத்து எல்லாம் பண்ணுறது கஷ்டம். ஸோ ஜாங்கிட் அந்த ராஜஸ்தானை சேர்ந்தவரனால அவருடைய சொந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இங்கே உள்ளே போய் பிடிச்சார். பிடிச்சிட்டு வந்து சுட்டாங்க. அதுக்கப்புறம் பவாரியாக அங்கே உள்ளே வரல. ஓகே சார். அப்போ இந்த என்கவுண்டர்னு நீங்கள் பண்ணினீங்கன்னா அது வந்து குற்றங்களை தடுக்கும். இந்த மாதிரி மோசமான குற்ற செயல்களில் வந்து என்கவுண்டருங்கிறது அவசியம், இல்லைன்னா அவங்களை கட்டுப்படுத்த முடியும். ஓகே சார். அதே போல் நம்ம திருச்சி இந்த ராம்ஜி நகர் கொள்ளையர்கள் அவங்க எப்படி சார் ஆப்ரேட் ஆகுறாங்க? ராம்ஜி நகர் வந்து டெக்காய்டி எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகே. அவங்க வந்து ரொம்ப டீசெண்டாக வீடுகளில் ஆள் இல்லாத வீட்டில் கொள்ளையடிக்கிறது. ஓகே. அதுக்கப்புறம் பேங்க் வாசலில் நிற்பாங்க. பேங்க் வாசலில் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. பணம் எடுத்துகிட்டு வராங்கல்ல, உள்ளேருந்து ஷூட் கேஸில் பணம் அவங்க குரூப் 2-3 பேர் இருப்பாங்க. பேங்க் உள்ளே போய் எவன் பணம் எடுக்கிறான், அந்த கேஷியர்கிட்ட அந்த இதிலேருந்து கவுண்டர்லேருந்து எவன் பணத்தை வாங்கி அடிக்க உள்ளே வைக்கிறான், அங்கேருந்து அவனை ஃபாலோ பண்ணுவான். அவன் காரில் போனாங்கன்னா இதுக்கு பேர் அட்டென்ஷன் டைவர்ட்டிங் அஃபென்ஸ்னு பேர். அவனை கவனத்தை திசை திருப்புறது. 2 வீலரில் போயிட்டே இருந்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தன் 2 வீலரில் வருவான். சார் உங்கள் 2 வீலர் பின்னாடி அசிங்கமாக யாரோ இது போட்டிருக்காங்க சார், இவனே எச்சியோ தொப்பி, இல்லை சிக்கலெட்டை சாப்பிட்டுட்டு தொப்பி, இல்லைன்னா அந்த மலம் இருக்குது அதை வந்து அதில் கொட்டுவாங்க. கொட்டினோடனே அவன் 2 வீலரில் போகிறவன் பார்ப்பான், ஆமாம் என்னமோ இருக்குன்னா இவனும் சேர்ந்து அவனுக்கு இந்த இதில் தொடங்க சார்னு சொல்லிவிட்டு இன்னொருத்தன் இதை எடுத்துகிட்டு போயிடுவான் ஷூட் கேஸ். ஓகே. இதை பேங்க் வாசலில் நின்று அட்டென்ஷன் டைவர்ட்டிங் அதெல்லாம் ராம்ஜி குரூப் தான் பண்ணுவோம். மற்றபடி கொள்ளை அடிக்கிறது, ஆள் இல்லாத வீடுகளில் போய் திருட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ராம்ஜி தான். ராபரி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் டெக்காய்டியில் வந்து அவங்க அவ்வளோ ஃபேமஸ் இல்லை. டெக்காய்டி வந்து வேறு குரூப்பு. நம்ம உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம் அந்த கேங்கு வந்து டெக்காய்டியில் ரொம்ப ஃபேமஸ். ராமன் ஒருத்தன்லாம் இருந்தான். அவன்லாம் ஆளையே கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி குரூப் வந்து இங்கே இருக்கும். ஸோ ராம்ஜி நகர்னு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டீசெண்டான குற்றங்களை பண்ணுறவங்க. ஆனால் இந்த ஸ்டூவர்ட்புரம் தான் ரொம்ப மோசமான. ஸ்டூவர்ட்புரம் படு மோசம். அதுக்கப்புறம் என்கவுண்டர் போட்டாங்க. காவேட்டி பாபுன்னு ஒருத்தனெல்லாம் என்கவுண்டர் அடித்தான். அவனெல்லாம் நீங்கள் இப்போ 10 போலீஸ் போனாலும் தனியாக போய் அடிக்க முடியாது. அவ்வளவு ஜெயிஞ்சு அடிக்க இருப்பான். அடித்து எல்லாத்தையும் காலி பண்ண ஒன்று தான் அந்த மாதிரி குற்றங்கள் குறைஞ்சது.
அதுக்காகத்தான் போலீஸ் எப்போவுமே இதை கையில் எடுப்பாங்க, என்கவுண்டருங்கிறத. அது ஒவ்வொரு நாள் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பெரிய ஃபேமஸ் என்கவுண்டர் நான் இருக்கும்போது 2002 இவர் இருக்காருல்ல விஜயகுமார், வீரப்பன் அது பண்ணார்ல, அவரை கமிஷனராக போட்டாங்க ஜெயலலிதா. அவர் 11 ரவுடிகளை என்கவுண்டர் போட்டார் சென்னையில். அயோத்திக்கு உள்ளிட்ட 11 ஆசை வெள்ளை ரவியெல்லாம் அவங்க தான் காலி பண்ணாங்க. ஓகே. அப்புறம் ராயபுரத்தில் இருந்து ஒருத்தன் பாக்ஸர் வடிவேலுன்னு ஜெயிலில் வச்சு காலி பண்ணாங்க. ஒரு போட்ட உடனே 2002 ரவுடிகள்லாம் வெளியில் ஓடிட்டாங்க. இதே மாதிரி தூத்துக்குடி சைடும் நிறைய அந்த கூலிப்படைகள் இருக்காங்க, வெளியில் ஓடிட்டாங்க. ஓகே. வெளியில் ஓடிட்டு போனோம் கொள்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் ஓடினாங்க. அப்போ என்கவுண்டருங்கிறதுக்கு எஃபெக்ட் எப்போவுமே உண்டு. இன்னும் இவனை நீங்கள் இந்த என்கவுண்டர் பண்ணாமல் கூலிப்படையை ஜெயிலில் அடைச்சிங்கன்னா ஜெயிலில் அவன் என்னென்ன வேலை பண்ணுறான், இதை நான் வழக்கறிஞராக வந்து தான் அதை நான் கண்டுபிடிச்சேன். காவல்துறைக்கும் போது இது எனக்கு தெரியாது. ஓகே. ஜெயிலிருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஜெயிலேயே கூலிப்படை ஆப்ரேட் பண்ணுவான். அந்த கூலிப்படை தலைவன் போலீஸ் கைது பண்ணி உள்ளே போட்டுடுறாங்க. ஒருத்தன் புதுசாக ஜெயிலுக்கு வந்தால் அவன்கிட்ட போய் விசாரிப்பான், ஏன் வந்தீங்க. ஒரு ஜெயிலுக்கு வரான்னா என்ன அர்த்தம், எவனோ ஒருத்தன் புகார் கொடுத்தான், இவன் வரான். அப்போ இவன் சில சமயங்களில் அந்த வரதட்சணை கொடுமைகள், அது என்னுடைய வழக்கில் அது நடந்தது. அதான் நான் ஒரு வரதட்சணை கேஸுக்கு மாமனாரையும் மாமியாரையும் ஜெயிலில் போட்டாங்க. ஓகே. மாமனாரை ஜெயிலு, மாமியார் இதில் பெண்கள் ஜெயிலில் போட்டாங்க. அந்த வழக்கை நான் தான் எடுத்தேன். ஏன்னா அவங்க 2 பேரும் அப்பாவி. மருமகள் சும்மா வேணும்னே கொடுத்தோன்னா அவரை போட்டாங்க. பொய் கேஸ். இவர் உள்ளே போனதுக்கப்புறம் மாமனார் ஒரு கூலிப்படை தலைவன் உள்ளே இருக்கிறவன் அவர் அப்ரோச் பண்ணியிருக்கான், எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டிருக்கான். அவர் மருமக கொடுத்துட்டா, நான் எந்த தப்பும் பண்ணல. அப்படியா அப்படின்னு இவங்க கதையை ரொம்ப பரிவாக கேட்டுட்டு மருமகளை போட்டு தள்ளிடலாமான்னு கேட்குறான். 5 லட்சம் ரூபா கொடுங்க, மருமகளை போட்டு தள்ளிடுங்க. இவர் கோபத்தில் இருக்கார் மருமகன் மேலே. செஞ்சிடலாமான்னு அவருக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்கு அவரை பார்க்கும்போது என்கிட்ட கேட்டார், உள்ளே ஒரு ஆள் வந்து கேட்குறான், சார் 5 லட்ச ரூபா கூட மருமகளை போட்டு தள்ளிடலாம். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க, 5 லட்ச ரூபா போனால் போதுங்க, என்ன முட்டாள்தனமாக இருக்கீங்க. உள்ளே இருக்கிறவன் கூலிப்பட ஆளுங்க, அவன் 5 லட்சத்துக்காக சொல்லுவான். மருமகள்லாம் போட்டு தள்ள முடியுமா, புகார் கொடுத்தவங்களெல்லாம் போட்டு தள்ள முடியுமா எல்லாரும் அப்படின்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணேன். அப்போ தான் உள்ளுக்குள்ளேயே கூலிப்படை உள்ளே இருந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க பணத்துக்காக அப்படின்னு தெரியும். அதனால் இந்த கூலிப்படையை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏஜென்ட் வச்சுருப்பான், உள்ளேருந்தே அவன் ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஆளை முடிச்சிரு, இந்த ஃபோட்டோ அனுப்புகிறேன் அப்படிமா. இதனால இவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதில் தான் அடிக்கிறது என்கவுண்டர். 11 என்கவுண்டர் விஜயகுமார் அடிச்சார். இப்போ போட்டு இருக்கிற கமிஷனர் ஃபிட்டான ஆள் என்னை பொறுத்தவரை. அவர் மற்ற போலீஸில் பல வகை ஒரு வேலைகள் இருக்குது, லா அண்ட் ஆர்டரு, க்ரைம், இன்டெலிஜென்ஸ். அவர் லா அண்ட் ஆர்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுல அவர் கொஞ்சம் டஃப்பான ஆள். ஸோ இப்போ போட்டிருக்கிறது இவர் நிச்சயம் ரவுடிகளை அதுக்காகத்தான் போய் சுற்றி இது. ஓகே. ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்லேயே ரவுடிகளுக்கு என்ன லாங்குவேஜில் புரியுமோ அந்த லாங்குவேஜில் பேசுவேன்னு சொன்னார். அது ரொம்ப முக்கியம். நாட்டில் அமைதி நிலவணும்னா ரவுடிகளை காலி பண்ணால் தான் முடியும். ஓகே. அதனால் அது முக்கியம். ஆனால் எல்லா வழக்குகளுக்கும் என்கவுண்டர் தீர்வாகாது. ஓகே. இப்போ ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் ஈடுபட்டவங்களை என்கவுண்டர் கொண்டிருக்காங்க, அது எனக்கு உடன்பாடு இல்லை. ஓகே. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் பல சந்தேகங்கள் இருக்குது. என்ன சந்தேகம் சார் இருக்கு? வழக்கு அவங்க மனைவியே கவர்னர்கிட்ட போய் சிபிஐக்கு வழக்கு அனுப்பணும்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு வழக்கை சிபிஐக்கு அனுப்பணும்னு எப்போ கேட்பாங்கன்னா, ஆளுங்கட்சியில் உள்ளவர்களுக்கு தொடர்பு இருந்தால் தான் சிபிஐக்கு அனுப்பணும்னு கேட்பாங்க. அதுதானே உண்மை. ஆளுங்கட்சி உள்ளவங்க இருந்தால் இங்கே ஆளுங்கட்சி அவங்க போலீஸை வச்சு பண்ண மாட்டாங்க. அதான் அப்போ ஆம்ஸ்ட்ராங் மனைவியை சிபிஐக்கு கேட்குறாங்கன்னா திமுகவில் இருக்கும் ஒரு சிலர் மீது அவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறதுங்கிறது தான் உண்மை. ஓகே. திருமாவளவன் அதுதானே சொன்னேன். சிபிஐ இது திருமாவளவன் என்ன சொன்னார், சரண்டர் ஆனோன்னே இவங்க குற்றவாளி இல்லை, வேற உண்மையான குற்றவாளி வேற, சரண்டரை நம்பாதீங்கன்னு எல்லாம் சொன்னேன். ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடம் தான் ஆம்ஸ்ட்ராங்கனுடைய பின்பக்கமாக இருந்து தாக்குறது உறுதியாயிருக்கே சார். அந்த உறுதி ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் சிபிஐன்னு சொன்னார். சரி, உறுதி ஆயிடுச்சு. எதை திருவேங்கடம்ங்கிறது உறுதி ஆயிடுச்சு. ஆனால் திருவேங்கடத்தை தூண்டி விட்டது யார், திருவேங்கடத்துக்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார் அப்படிங்கிற இது இருக்குல்ல. வெறும் திருவேங்கடத்தோட விஷயத்தை முடிச்சிடக்கூடாதுல்ல. ஆக சிபிஐ வேணும்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, திருவேங்கடத்தை பின்னாடி இருந்து வேணும்னோ ஏவி இருக்கான், அவன் ஆளுங்கட்சிக்கு சம்மந்தப்பட்டவங்கிறதுனால தான் அவங்க சிபிஐன்னு கேட்குறாங்க. அந்த திருவேங்கடத்தை நீங்கள் சுட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ பின்னால் இருந்து தூண்டி விட்டவங்க யாருங்கிற உண்மை போயிடுச்சு இல்லை. இப்போ
எப்படி நிரூபிப்பீங்க? அதனால் இதில் இப்போ என்கவுண்டர் போட்டது யாரையோ காப்பாற்றுவதற்காக போட்டிருக்காங்கங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே. ஏன்னா மூளையாக செயல்பட்டவன் திருவேங்கடம். அவன் தான் பேசியிருக்கான், அவன் தான் அவங்ககிட்ட தான் பணமெல்லாம் வந்து பரிமாற்றம் நடந்தது. அதனால் இந்த மாதிரி என்கவுண்டர் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. 11 விஜயகுமார் இருக்கும்போது 11 என்கவுண்டர் போட்டாங்க. அந்த 11ல் செத்த ஒரே ஒருத்தனை பேர் சொல்ல விரும்பலை. என்கவுண்டர் அவன் ரவுடி இல்லை, கூலிப்படை இல்லை, அவன் சும்மா வீடுகளில் திருடுறவன். அவன் ஒரு 400-500 சவரனை திருடிட்டான். அந்த 400-500 சவரனையும் போலீஸாவில் ஒரு குறிப்பிட்டவங்க ஒரு சில அதிகாரிகள் கீழ்மட்டத்தில் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ரெக்கவர் பண்ணிட்டதுக்கப்புறம் இவனை விட்டாங்கன்னா நான் 400-500 சவரனை போலீஸ்கிட்ட கொடுத்துட்டேன்னு நாளைக்கு சொல்லுவான். அப்போ இந்த 400-500 சவரனை ரெக்கவர் பண்ணோன்னே அவனையும் என்கவுண்டரில் போட்டாங்க. 11 பேர்த்தில் அவன் ஒருத்தான். அதை நான் அப்போவே எதிர்த்து நிறைய விஷயங்களை ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்து இதை போடுங்கன்னு போட வச்சேன். ஏன் போட வச்சேன்னா அந்த ஒரு என்கவுண்டரு அவன்கிட்ட கொள்ளையடிக்கப்பட்ட அந்த பணம் வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக போடப்பட்ட என்கவுண்டர். என்கவுண்டரில் தப்பும் நடக்கும், அதிகாரிகள் தப்பு பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த ஆம்ஸ்ட்ராங் இதில் பண்ணது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் பல என்கவுண்டர்களை பார்த்தேன், பல என்கவுண்டர்களை ஆராய்ச்சி செஞ்சு புஸ்தகமாகலாம் எழுதியிருக்கேன். புஸ்தகம் அதனால நான் அதை சொல்கிறேன். உலகம் முழுவதும், ஏன்னா நான் வந்து படித்ததே வந்து கிரிமினாலஜி தான் படித்தேன். லாவில் நான் வந்து மாஸ்டர் ஆஃப் லாவில் கிரிமினாலஜி படித்தேன், பீனாலஜி படித்தேன். எனக்கு அதில் ஒரு ஆராய்ச்சி இதெல்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். அப்போ அந்த மாதிரி என்கவுண்டரை நம்ம வரவேற்கக்கூடாது. இதில் போட்ட என்கவுண்டரை வரவேற்கக்கூடாது. அவன் கூலிப்படை தான், அவன் ஆட்களில் பணத்தை வாங்கிட்டு கொள்றவன் தான். ஆனால் இந்த வழக்குக்கு அவனுடைய சாட்சியம் ரொம்ப முக்கியம். அவனை ஏவியவங்க யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தனை என்கவுண்டருங்கிற பேரில் நீங்கள் சுட்டுட்டீங்கன்னா யாரையோ மறைப்பதற்காக இந்த என்கவுண்டர் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய சந்தேகம். எல்லா அரசியல் தலைவர்களும் அதனால தான் அதை வந்து வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. ஓகே சார். சார் குறிப்பாக வந்து திருவேங்கடம் வந்து போலீஸ்கிட்ட சரண்டர் ஆகுறாரு. அந்த ஆயுதங்களை ரெக்கவரி பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து தான் என்கவுண்டர் நடந்திருக்கு. உண்மையாலுமே ஆயுதங்களை ரெக்கவரி பண்ணுறதுக்கு இந்த குற்றவாளிகளை கூட்டிகிட்டு போவாங்களா சார் போலீஸ்? ஏன்னு கேட்டிங்கன்னா குற்றவாளியை கைது பண்ணுறதோடு போலீஸாருடைய பணி முடிகிறதில்ல. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்போது சாட்சிகளை போடணும், ஆதாரங்களை கொடுக்கணும். அப்போ எப்போவுமே கொலை பண்ணவங்களை 24 மணி நேரத்தில் எனக்கு மேலே போலீஸ் விசாரிக்க முடியாது. நீதிமன்ற காவலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போலீஸ் கஸ்டடி விசாரணைன்னு எடுப்பாங்க. அப்போ விசாரிக்கும் போது தான் எங்கடா குத்தின ஆயுதத்தை எங்கே வச்சுருக்குன்னா பல விஷயங்களில் குத்திட்டு அந்த ஆயுதத்தை எங்கேயாச்சும் ஒழிச்சு வச்சுருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக அப்படியே அங்கேயோ ஃபோட்டோ எடுத்து அதெல்லாம் ரவுண்ட் பண்ணி காவல்துறை வந்து நீதிமன்றத்தில் கொடுப்பாங்க. இது வந்து குறிப்பிட்ட இடத்துல ஒழிச்சு வச்சுருக்கான், அதை வந்து நாங்கள் மீட்டோம். அந்த மாதிரி இதுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் எங்கே பண்ணேன் எப்படி பண்ணேங்கிறதுக்கு ஆதாரங்களை திரட்டுவதற்காக காவல்துறை கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் இவன் ஆதாரங்களை திரட்டுவதற்காக நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா அந்த மாதிரி ஆதாரங்களை திரட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளியை பாதுகாப்பாக 10-15 போலீஸ் போகும். அவன் தப்பிக்கவே முடியாது. ஆபத்தான குற்றவாளிகள் நினைச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா கை விலங்க கூட போட்டுக்கலாம். அதனால் அவனை வந்து நீங்கள் வந்து பாதுகாப்பு இல்லாமல் கூட்டிகிட்டு போனீங்களா, அவன் எப்படி அங்கேருந்து தப்பிக்க முயற்சிச்சான். சரி தப்பிக்கிறானே வைங்க ஒரு குற்றவாளி, அவனை நீங்கள் எடுத்த ஒன்று சுட்டு கொண்டு வர முடியாத. தப்புறவனை நீங்கள் துரத்தி பிடிக்கணும். துரத்தி பிடிக்க முடியலைன்னா காலில் சுடுவாங்க, கையில் சுடுவோம், உயிர் போகாமல் பார்த்துக்குவாங்க. ஏன்னா திருநாட்டு உங்கள் மேலே வந்துடுங்க, கொலை வழக்கு போலீஸ் மேலே வந்துடும். அதனால் நீங்கள் வந்துக்கிட்டு இல்லை என்னை தாக்க வந்தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா போலீஸாருக்கு காயம் இருக்கக்கூடிய இதெல்லாம் வேணும் இல்லை. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாமே மிஸ்ஸிங் இதில். அப்போ மிஸ்ஸிங்கும் போது இந்த என்கவுண்டர் மேலே மக்களுக்கு நம்பிக்கை வராது. எங்களை போன்றவர்களுக்கு இந்த என்கவுண்டரில் நம்பிக்கை வராது. அதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், உங்களுடைய பார்வையின்படி தற்போது இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு எதை நோக்கி சார் பயணம் ஆகிட்டு இருக்கு, எப்படி போய்கிட்டு இருக்கு? எதை நோக்கி? அதை நீங்கள் சொன்னபடி எல்லாருமே சரண்டர் ஆனவங்க உண்மையான குற்றவாளி இல்லைன்னு சொன்னாங்க. ஓகே. ஆனால் சிசிடிவியில் வந்த பொழுது நேரப்படிப்பட்டவங்களை அதை வந்து நீங்கள் இமேஜுக்கு வந்து இது அனுப்புனீங்க. ஃபேஷியல் ரெகக்னேஷன் சாஃப்ட்வேர்னு இருக்குது. ஃபேஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணி அடையாளம் கண்டுபிடிக்கிற இது வந்து மென்பொருள் இருக்குது. அதை வச்சு நீங்கள் பண்ணி கோர்ட்டில் நிரூபிச்சிடலாம். கொலை நடந்தவங்க தான் சரண்டர் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் நிரூபிச்சிடலாம். ஆனால்
ஆம்ஸ்ட்ராங் கொலையில் நமக்கு தெரிய வேண்டியது இவர்களை ஏவியது யார், இதற்கு பின்னணியில் யார், பணம் கொடுத்த இவர்கள் பணம் கொடுத்து இவர்களுக்கு கொடுக்கப்பட்டதா. ஆற்காடு சுரேஷ் கொலைக்காக பழி வாங்கணுங்கிறத நம்ப முடியாது. காரணம், ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கிலேயே வந்து ஆம்ஸ்ட்ராங் ஒரு குற்றவாளியாகவே போடல, எஃப்ஐஆர்லேயே அவர் குற்றவாளி பேர் கிடையாது. ஆனால் அந்த கொலையாளிகளுக்கு இவர் ஆஜரானாருன்னு சொல்கிறாங்க. ஆஜரானா வக்கீல நிறைய இதில் கொண்டு இருக்காங்க வெட்டி. அதனால தான் பார்த்தீங்கன்னா கிரிமினல் வழக்குகளில் ரொம்ப படித்தவங்க ரொம்ப திறமைய வக்கீல்கள்லாம் ஆஜராக மாட்டாங்க. ஏன்னா இவங்க உயிருக்கே ஆபத்து. கொலை வழக்கில் போய் நீங்கள் ஒருத்தனை விடுதலை பண்ணுவீங்க, கொலை செய்யப்பட்டவன் வந்து உங்களையும் விட்டுவான், அவங்களையும் விட்டுவான், காப்பாற்றி விட்டல அப்படின்னு விட்டுவான். அது மாதிரி நிறையா நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஆம்ஸ்ட்ராங் வந்து உங்களுக்கு ஆஜரானாருங்கிறதுக்காக இந்த கொலை நடந்துச்சாங்கிறது வந்து சொல்ல முடியாது. ஒருவேளை ஆம்ஸ்ட்ராங்க்கு நிறைய எதிரிகள் உண்டு, பல விஷயங்கள். அவர் நிலத்தகராறுகள் எல்லாம் போய் நிறைய தலையிடுவார், கட்ட பஞ்சாயத்து, நிலப்பிரச்சனைகள், இதெல்லாம். ஸோ பல எதிரிகள் அவருக்கு உண்டு. அதனால எந்த எதிரி பண்ணாங்க, எந்த எதிரி உங்களுக்கு பணம் கொடுத்தாங்கங்கிறத கண்டுபிடிக்கணும். வெறும் ஆற்காடு சுரேஷ் கொலைக்காக பழி வாங்கணும்னு சொல்கிறது வந்து நம்ப முடியலை அப்படிங்கிறது தான். சமீபத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கூலிப்படைகள் கொலை நிறைய நடந்திருக்கு. ஆம்ஸ்ட்ராங், அதற்கு முன்னாடி வந்து தென் மாவட்டங்களில் தீபக் பாண்டியன், அதே போல் கரூர் பக்கத்தில் வந்து ராமர் பாண்டியன்கிறவரெல்லாம் இந்த கூலிப்படையை வச்சு தான் கொண்டிருக்காங்க. இந்த கூலிப்படையை வாட்ச் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு போலீஸ்ல எதுவும் ஒரு விங் இருக்கா சார்? குறிப்பாக சென்னையில் இருக்கு, ஆன்டி ரவுடி ஸ்குவாட்னு ஒன்று இருக்குது. ஓகே, சென்னையில். மற்றதுங்களில் வந்து இந்த கிரைம் பிரான்ச்லேயே பார்ப்பாங்க. ஓகே. அதனால் எங்கே அதிகம் இருக்கோ அங்கே இந்த மாதிரி இது வச்சுருக்காங்க. அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கூலிப்படைகள் ரவுடிகள் எப்போ வெளியில் வரான், ஜாமீனில் வெளியில் வரானா, அவனை கண்காணிக்கிறது, அவன் ஃபோனை வாட்ச் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நிறைய இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த போலீஸ் அந்த மாதிரி வாட்ச் பண்ணுறதுனால தான் ரவுடிகளின் அவகாசம் இந்த லெவலில் இருக்குது. போலீஸ் இதெல்லாம் வாட்ச் பண்ணலைன்னா நிறைய ரவுடிகள் உருவாகிடுவான். போட்டு விடவே மாட்டாங்க, பல பிரச்சனைகள் கொடுப்பாங்க, தொந்தரவு கொடுப்பாங்க, வீடுகளுக்கு போவாங்க, வீடுகளில் இருக்கிறவங்களெல்லாம் பயமுறுத்துவாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லி ரவுடிகளை ஓரளவு பயமுறுத்தி வச்சுருக்காங்க. என்கவுண்டருங்கிறது இன்னொரு ஆயுதம், அதையும் வச்சு இப்போ பயமுறுத்தி இப்படி பண்ணால் தான் முடியும். அப்போ தான் நாட்டில் சட்டம் ஒழுங்குங்கிறது இருக்கும். ஒரு டஃப்பான கமிஷனர் போட்டாங்கன்னா இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு விஷயத்தில் நான் பாராட்டுறேன் அவரை. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பேர் வர்றவங்க கூலிப்படையை கண்டுக்க மாட்டாங்க, கீழ் லெவலில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒழிய பெருசாக. ஒரு பெரிய லெவலில் போய் வீடுகள்லாம் உள்ளே போகுது எல்லாம் பண்ணுறாங்க. இது சரியானது அப்படிங்கிறது தான். ஓகே. கூலிப்படையில் ரொம்ப இதாக இருக்கிறவங்க கேங்கை கண்டுபிடிச்சி ஒரு 4-5 பேரை போட்டாங்கன்னா என்கவுண்டரில் எல்லாம் போயிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், எல்லாருமே வந்து என்கவுண்டர் தப்புலாம் பேசாதீங்கன்னு சொல்கிறேன். இந்த குற்றவாளிகள் குற்றம் நடந்த இடத்துல என்னென்ன பண்ணுவாங்கங்கிறத நாங்கள்லாம் கண்ணால் பார்த்துருக்கோம். என்ன சார் பண்ணுவாங்க? கொலைகள்லாம் கொடூரமாக இருக்கும், பாலியல் பலாத்காரமெல்லாம் கொடூரமாக இருக்கும். அப்போ அவங்க அப்பாவிகள்லாம் போட்டு அந்த தாக்குதல் தாக்குவாங்க. ஒரு சில குற்றவாளிகள் இருக்காங்க, நான் அந்த கேங் பேரை சொல்ல விரும்பலை, அடித்து போட்டு ரத்த வெள்ளத்தில் மிதப்பாங்க, சுற்றி பாட்டு போட்டு டான்ஸ், அதை சுற்றி டான்ஸ் ஆடுவாங்க. நடுவில் அடிபட்டவன் ரத்த ஒழுக உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பான், சுற்றி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவாங்க ஒரு குழு. அப்போ எவ்வளோ பெரிய சைடிஸ்ட்டு குழு, ஒரு சைக்கோ. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்ல. வெளியில் இந்த ஒன்கவுண்டர் வேணும்னு சொல்கிறீங்களே, நீங்களாம் பாருங்கள், இதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த இது தெரியும், இவனை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. பொன்மாணிக்கவேலு துரைப்பாக்கத்தில் ஒரு டெக்காயிட்டி நம்ம லோக்கல் ஆளுங்க தான் பண்ணியிருக்காங்க. லோக்கல் டெக்காயிட்டியா வெளிமாநில டெக்காயிட்டியாங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம். வெளிமாநில டெக்காயிட்டியாக இருந்தால் துப்பாக்கியோட வருவான், நம்ம லோக்கல் ஆளு துப்பாக்கியோட வர மாட்டான். ஸ்டோன் பெல்ட்டு கட்டிக்குவான், இடுப்பில் கல் பெல்ட்டை கட்டிக்குவான், உடம்புல எண்ணெயை பூசிக்குவான், ஜட்டியோட வருவான், அண்டர்வேரோட, லுங்கி எடுத்து தலப்பாக கட்டி. இந்த அடையாளத்தை பார்த்த உடனே சரி இது இந்த லோக்கல் குரூப். இப்போ பவாரியா ஸ்ரீபெரும்பூரில் வச்சாங்கன்னா அவங்க போட்டு வந்த செருப்பு இப்படி மேலே தூக்கிட்டு இருந்தது, இது வட இந்திய செருப்பு, இது நம்மளால இல்லை. அங்கே சொல்லுவாங்க ஹிந்தியில் பேசலாம். இப்படியே நீங்கள் கேங்கை கண்டுபிடிச்சிடலாம். பொன்மாணிக்கவேலு வந்து நான் அப்போ வந்து சென்ட் தாமஸ் மவுண்டில் இருந்தேன், துரைப்பாக்கத்தில் மிகப்பெரிய டெக்காயிட்டி. அப்போ நான் போயிருந்தேன் அந்த வழக்கு. எனக்கு முன்னாடி அங்கே வந்திருக்காரு பொன்மாணிக்கவேலு, அவர் எஸ்பி. அங்கே வரும்போது நான் அவரை தான் வாட்ச் பண்ணேன். இந்த டெக்காயிட்டியை அவர் இப்படி, ஏன்னா அவர் லா அண்ட் ஆர்டர் ஆஃபீஸர். ஓகே. அவர் வந்து சட்டம் ஒழுங்கில் தான் இது பண்ணுறது இருப்பார். இது வந்து குற்றம், இது வந்து க்ரைம். ஒரு க்ரைமை டீல் பண்ணுறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும், ரொம்ப இன்டெலிஜென்ஸ் வேணும்.
இவர் இப்படி டீல் பண்ணுறாருன்னா அங்கேயே உட்காந்துட்டார். ம். அங்கேயே உட்காந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு ரத்தம் அப்படியே அந்த அந்த ரூம் பூரா ரத்தம். ஓகே. நாங்கள் நடந்து போன ஷூ எல்லாம் ரத்தம். உள்ளே போக முடியலை. அந்த லேடி ஒன்றுமே பண்ணலை. கதவை போட்டு உடைச்சோன்னே அப்படி எந்திரிச்சு பார்க்குறாங்க. தலையில் ஒரே அடி. பயத்தை உருவாக்கணும். பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு பெண்ணை. பொன்மணி கோயிலுக்கு கூப்பிட்டு அந்த பொண்ணை கேட்டார், நடந்தது உண்மையா என்னன்னு. அந்த பெண்ணு சொன்னாங்க. அடித்தவங்க அதை பார்த்தாரு. பார்த்துட்டு அந்த கேலண்டரில் போய் 14ஆம் தேதியை ரவுண்ட் பண்ணார். இப்போ இதுனாலும் 14ஆம் தேதி தான் இந்த வழக்கு நடக்குது. அடுத்த மாதம் 14ஆம் தேதியை கேலண்டரை தூக்கிட்டு ரவுண்ட் பண்ணிட்டு இவனை நான் பிடிக்கும் இந்த அவங்கள வீட்டில் இருக்கணும்னு சொன்னார். அடுத்த 14க்குள்ளே உங்களை பிடிச்சதாக நான் விடவே மாட்டேன்ட்டு அது ஒரு சபதம் மாதிரி எடுத்து வீட்டில் அவளே என்ன செய்யறதுன்னு நகையை தூக்கிட்டு போயிட்டா, பணத்தை தூக்கிட்டு போயிட்டா, ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க. எவிடன்ஸ் எதுவும் இல்லை. 1000 ரூபாய் இவர் கையில் இருந்து எடுத்து கொடுத்தாரு. பணம் எல்லாம் போச்சுமா, செலவுக்கு வச்சுக்கோங்க மனு கொடுத்தாரு. அப்போ தான் நான் பார்த்தேன் போலீஸ் அதிகாரினா எந்த அளவுக்கு. கரெக்டாக அடுத்த மாதம் 14 இல்லை, குற்றம் நடந்த 10-15ஆவது நாளுக்கு க்ளீனாக தூக்கிட்டார். விழுப்புரம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய உளுந்தூர்பேட்டை விழுப்புரத்தில் இருக்கிற கேங்கை தூக்கிட்டு வந்துட்டார். தூக்கிட்டு வந்தார். வந்து அவரே விசாரித்தார். 4 பேர் என்கவுண்டர் ஆச்சு. ஆனால் அவங்க காவல்துறையில் சில பேர்த்துக்கு காயமும் இருந்தது. 4 பேர்த்த போட்டு என்கவுண்டர் பண்ண. அதுக்கப்புறம் இந்த குற்றங்களே இல்லை. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மனித உரிமை இதை பேசுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், இந்த குற்றம் நடந்ததுக்கு ஒரு நாள் நேரம் வாங்க. குற்றம் புரிந்தவனின் மனித உரிமையை பற்றி பேசும் நீங்கள் இரத்த வெள்ளத்தில் மிதந்தான்ல, பாலியல் பலாத்காரத்துக்கு பலியானாங்கல்ல பெண்கள், அவங்களையும் அந்த இரத்த வெள்ளத்தில் கிடந்தான்ல அவன் மனித உரிமையை பற்றி முதல்ல நீங்கள் பேசணும். அவன் மனுஷன் இல்லையா? அவனுக்குள்ள குற்றவாளி, அவனை அடித்த குற்றவாளிகளுக்கு மட்டும் நீங்கள் பேசுகிறீங்களா? எல்லாத்துலேயுமே மனித உரிமை பேசக்கூடாது. தப்பு பண்ணாதவங்க ஒருத்தனை தூக்கிட்டு போயிடுறாங்க போலீஸு, சித்திரவதை பண்ணுறாங்கன்னா மனித உரிமையை பற்றி பேசுங்க. டெக்காய்டி, ராபரி, ரேப்பு இதெல்லாம் கொடூரமாக பண்ணி பேசலாமா? அவனுக்கு ஆயுதம் வந்து என்கவுண்டர் தான். அதை இவங்க செய்கிறாங்கன்னா நம்மெல்லாம் அமைதியாக இருந்துக்கோங்க. ஓகே சார். அதே சமயத்தில் காவல்துறை தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது. அதில் தான் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஓகே, அதில் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஓகே சார். இந்த கூலிப்படை நம்மளால் ஒழிச்சவே முடியாதா சார்? வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 கொலை நடக்குது. ஈஸியாக ஒழிச்சிடலாம். மொத்தத்தில் என்ன 100-150 பேர் இருப்பாங்க. பாம்பேயில் தாதாக்கள் ஆதிக்கம் அதிகம் இருந்தது. 47 பேர் என்கவுண்டர் போட்டாங்க. எல்லா தாதாவும் ஓடி போயிட்டான். லிஸ்ட்டு இருக்க தலைவன் லிஸ்டெல்லாம் அவன்கிட்ட வெற்றவன் குத்துறவன்லாம் 19-18 வயசு பசங்க. எல்லாம் போதை மருந்துக்கு அடிமையானவன், எல்லாம் மதுவுக்கு அடிமையானவன். அவனுக்கு எவ்வளோ கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? 5000 ரூபா 10000 ரூபா. அந்த கூலிப்படை தலைவருக்கு தான் லட்சக்கணக்கில் பணம் போகும். இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. தலைவனை பூரா பிடிச்சி அடிங்க ஒரு 40-50 பேர் தான் தருவான் தமிழ்நாட்டில். கூலிப்படை எங்கே போகுதுன்னு பாருங்க. ஓகே, இதை செய்யக்கூடிய தைரியமான ஒரு ஆஃபீஸர் வந்து வரணும். வால்டர் தேவாரமெல்லாம் பக்கா என்கவுண்டர் பண்ணுறவர் தான். விஜயகுமார் பண்ணார், திரிபாதி பண்ணார், ஜாங்கிட்டு 1-2 பண்ணார், பொன்மாணிக்கோவில் நிறையா பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நாட்டுக்கு தேவை. அப்போ தான் வந்து ரவுடிகளையும் சமூக விரோதிகளையும் நீங்கள் அடக்க முடியும். அதனால் ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கேஸில் நடந்த என்கவுண்டர் இது முற்றிலும் மாறிப்பட்டது. அவன் ரவுடி தாங்க. அவனை எப்போ கொண்டு இருக்கணும்? நீங்கள் இந்த விசாரணை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சாதாரண இதில் வந்து நீங்கள் கொள்ளலாம். ரவுடிகளையும் இவங்களையும் வழக்கு நடந்து கொண்டு இருக்கும்போது, அவர்கள் மீது வழக்கு இருக்கும்போது, அவர்களிடமிருந்து பல உண்மைகள் வெளிவரணுங்கிற சூழ்நிலை இருக்கும்போது நடக்கும் என்கவுண்டர்களை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த கூலிப்படை உருவாக்கம் அதை எப்படி போலீஸை டார்கெட் பண்ணியிருக்காங்க, குறிப்பாக என்கவுண்டர் என்பது சரிதான். குறிப்பாக இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையை பொறுத்த வரைக்கும் இந்த திருவேங்கடம் என்கவுண்டர் விசாரணை போய்கிட்டு இருக்கும்போது என்கவுண்டர் பண்ணியது தவறுன்னு உங்கள் பார்வை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி.